எவ்வளோ நவாப்பழம் பாருங்க, அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா மரத்துல இருந்து கீழே விழாமல் ஏறி ஒவ்வொன்றா பிச்சு பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பையில் போட்டு சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கான். அவன் பேர் என்னடா? தினகரன். போயிட்டு இருந்தானேன்னு கூப்பிட்டு கேட்டேன், தம்பி விற்கிறதுக்கா அப்படின்னு. உடனே ஆமாண்ணே அப்படின்ட்டான். இது எவ்வளோ சொல்லுவீங்க யோசிச்சு பாருங்களேன், கிட்டத்தட்ட 1 கிலோ இருக்குது. 1 கிலோ இருக்குது. இதை எவ்வளோ சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? தினகரன் என்னடா படிக்கிற? 8th படிக்கிறானா. இந்த படிக்கிற நேரத்தில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, அந்த மாதிரி இந்த ஆத்தோரங்களில் நிறையா இருக்கும் பாருங்கள், அந்த ஆத்தோரங்களில் இருக்கிற அந்த பழங்களை வச்சு விற்கிறது தான். அதுவும் ஒரு நல்ல இது தானே, தப்பான இதுக்கு எதுவும் போகாமல் இந்த மாதிரி கீழே விழுந்து வீணாகிறத எடுத்துகிட்டு வந்து விற்கிறது ஒரு நல்ல எண்ணம் தான், வேறு எந்த விதமான பழக்கத்துக்கும் போகாமல். இது உன்னுடைய செலவுக்கு ஆகுமாடா? ஆனால் இந்த பழம் எவ்வளோன்னு நினைப்பீங்கல்ல, வெறும் 40 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. கடையில் வாங்கினா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 250 ரூபாலேருந்து 300 ரூபா இல்லாமல் வாங்க முடியாது. அவனுக்கு தெரியல, ஆனால் நம்ம அப்படியே கொடுக்க முடியுமா? அதனால் இதுக்கு என்ன உரிய விலையோ அதை அவனுக்கு நான் கொடுத்துட்டேன். சரிங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு இது போல் கிடச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் சீசன் இருக்கும் போது நல்லா சாப்பிடுங்க, வீட்லேயும் வாங்கிட்டு போய் கொடுங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி. அவரு வணக்கம் சொல்லிடுறா. வணக்கம்.